ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இந்த தீபன் வந்து எல்லா விஷயத்தையும் அந்த ஐஷுக்கிட்ட சொல்லிட்டாரு போல். அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு தீபன் மேலே பயங்கரமாக கோவத்தில் இருக்கிறா. அதுக்கப்புறமா தீபன் வந்து நீ தான் அவளை வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு வெண்பாவை என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஐஷுக்கு தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நீ திருந்தி வாழலைன்னா நீ வாழ்கிறதே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணமான அந்த மல்லியை நான் சும்மாவே விட மாட்டேன். எங்கள் குடும்பத்தில் குட்டியை கொலை பண்ணது, எங்கள் பாசத்தில் வந்து வினைய விதைச்சது, விஷத்தை கலந்ததுன்னு சொல்லிட்டு எவ்வளோ வேலை பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டா. என் குடும்பத்தையே தர நாசம் ஆகிட்டா. அதனால் அவளை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சுற்றிட்டு இருக்க நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வீட்டில் யாருமே இல்லாத நேரமாக பார்த்து ராஜேஸ்வரி கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஃபோன் பண்ணி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி, நான் வந்து இத்தனை நாளாக பொறுமையாக இருந்தேன். அந்த பொறுமை எல்லாமே இப்போ இழந்துருச்சு. அதுக்கு காரணம் அந்த மல்லி தான். அவளால் என்னுடைய நிம்மதி, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய இது எல்லாமே போயிடுச்சு. அவளால் என்னோட மன நிம்மதியிலேருந்து எல்லாமே போயிடுச்சு. இதுக்கு மேலே நான் சும்மா இருக்க மாட்டேன் ராஜேஸ்வரி, நான் சும்மாவே இருக்க மாட்டேன். அந்த மல்லியை நான் பழி வாங்கியே ஆகணும். அவளை என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் அப்படின்னதும், நீங்கள் கவலைப்படாதீங்க, அந்த நாகவும் அந்த உன் பேர் என்ன விஜய், அவங்க 2 பேரும் கண்டிப்பாக வேலைக்கு போயிடுவாங்க. அவங்க அப்புறம் அந்த வெண்பாவும் ஸ்கூலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த குழந்தை ஸ்போர்ட்ஸில் வேறு இருக்கா. அதனால் அது சாயந்தரம்ல நைட்டானால் கூட வர்றது டவுட்டு தான். அதனால் நீங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க. வெளியில் எங்கேயாச்சும் பண்ணோன்னா சிசிடிவி கேமரா, அந்த கேமரா, இந்த கேமரான்னு சொல்லிட்டு அப்புறம் யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா அது எவிடன்ஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 1008 நச்சரிப்பு பண்ணுவானுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறதாகவும் அதை இது எப்படி சரி பண்ணலான்ட்டும் எப்போ பார்த்தாலும் அதை பற்றி யோசிக்க வேண்டியதாக போய் நம்ம நிம்மதி போயிடும். அதனால் வீட்டுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு போலீஸ் வந்து கூட்டிக்கிட்டு இந்த தீபிகாண்டுக்கிட்டு போகிறாங்க. கடன்னு வீட்டுக்கு போனதும் அவங்ககிட்ட பயங்கரமான வாக்குவாதம், பயங்கரமான சண்டை, பயங்கரமான பேச்சு. ஐயோ என்னடா இது, நம்ம 2 பேர் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தில் இருக்கிற மல்லி இருந்துக்கிட்டு, உங்கள் 2 பேருக்கு என்ன வேணும், ஒழுங்கு மாதிரி வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ யார் எங்களை வீட்டை விட்டு போக சொல்கிறதுக்கு? இந்த வீட்டில் எனக்கும் சரி பங்கு உரிமை இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு உரிமை கொண்டாடுற உரிமை எனக்கும் இருக்குது. உனக்கு எந்த உரிமையும் இல்லை. நீயே ஒரு அண்ணக்காவடி இந்த வீட்டில் வந்து சேர்ந்துக்கிட்டு எங்கள் உசுரை வாங்கிட்டு இருக்க. தண்டாசூரை தின்னுட்டு நீ என்ன வெளியே போன்னு சொல்கிற. அதுவும் இல்லாமல் என் கெஸ்ட்டையும் அவங்க என்ன பார்க்குறதுக்காக நான் கூப்பிட்டு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்கள எப்படி நீ போக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்க, அவங்க நல்ல எண்ணத்தோட நல்ல இதில் வந்திருந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்க கெட்ட எண்ணத்தோட யாரை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறியோடு வந்திருக்காங்க. அதனால் அவங்கள வெளியே போன்ற உரிமை எனக்கு கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதை சொல்கிறதுக்கான உரிமை உனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா உனக்கு அதுக்கான தகுதியே இல்லை. ஏன்னா நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாவ போகிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு மல்லியை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓட விரட்டி வீடு முழுக்க தொத்துறாங்க. மல்லி என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் கடன்னு ஓடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடைக்கல. ஆனாலும் சும்மா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னா, ஆனால் வந்திருக்காரு நம்ம அரவிந்த். எப்படி வந்தார், எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது. ஆனால் மல்லியை காப்பாற்றுறதுக்காக கடவுளே நேரில் அமைச்ச ஒரு கடவுளுடைய அவதாரமாக அந்த இடத்துக்கு அரவிந்த் வராரு. அரவிந்த் வந்து எந்த சூழ்நிலையிலையும் மல்லிக்கு வந்து ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி அடிக்கடி அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அந்த மாதிரி தான் இந்த முறையும் வந்திருக்காரு. வந்தவர் நல்லது தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்க்கறதுக்காக வராரு. அந்த நேரம் பார்த்து இந்த ராஜேஸ்வரியும் அந்த தீபிகாவும் சேர்ந்துக்கிட்டு மல்லியை கொடுமைப்படுத்த, அதிலேருந்து இவங்களை காப்பாற்ற அவங்க கீழே தள்ளிவிட நேரம் பார்த்து ஓடி போய் பிடிச்சிடுறாரு. மல்லிக்கு எந்த அடியும் படலை. ஓ மை காட், எப்படி ஒன்று மல்லிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க 2 பேரும் கத்தியோடு ஓடிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்தா இவங்க வந்துக்கிட்டு, இப்போ மட்டும் நீங்கள் நிற்கலை, அதுக்கப்புறம் இப்போவே நான் போலீஸ் கமிஷனர் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஏன்னா அடிக்கடி அவரை வந்து ட்ராப்பு பிக்கப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவரோட மனசில் நிறைய இடம் பிடிச்சி வச்சுருக்கேன். நிறைய டைமு பணம் நகை அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டியில் விட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கேன். அதனால கண்டிப்பாக எனக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மிரட்ட, ஐயோ வேணாம், இந்த கமிஷனர் இருக்காங்களே சரியான மோசம், அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கடைசி வரையும் நம்மளால் தப்பிக்கவே முடியாது, அதனால் நான் வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதுன்ட்டு துண்டை காணும் துணியை காணும்னு சொல்லிட்டு குடுன்னு ஓடிடுறாங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.